வணக்கம். S2 டாக்கீஸ் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் டேரக்டர் ஸ்ரீராம் பத்மநாபன். இல்லை என்னோடய முதல் படம் வந்து டூன்னு ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது என்னுடைய 2வது படம். இந்த படத்தோட பேர் வானரன். இது வந்து நம்ம லெஜண்ட் நாகேஷ் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் ஆனந்த் பாபுவோடைய முதல் சன் பிஜேஷ் நாகேஷ் வந்து முதல் முறையாக ஒரு கதையின் நாயகனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதை தவிர இதில் அக்ஷயா, லுலு சபா, ஜீவா, தீபாக்கா, இந்த மாதிரி நிறைய பேர், ஆதேஷ் பாலா, இது தவிர சூப்பர் சிங்கர்ஸில் வந்து எல்லாத்தையும் கவர்ந்த வர்ஷினி, அந்த பாப்பா வந்து ரொம்ப ஒரு மெயின் ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர், விஜய் டிவியோடைய ஸ்டார்ஸ் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சிறுகதை புத்தகத்தில் வந்து இந்த கதை எழுதினேன். அது வந்து ஒரு பேஜ் தான், ஒரு ஊரில் 2 ஆஞ்சநேயருங்கிற மாதிரி ஒரு கதை வந்து, அது ஒரு பக்க கதை தான். அந்த புக்கில் வந்து இந்த கதை இருந்து அதை நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அது அவங்களுக்குலாம் ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னா, பட் யாருமே அதை சொல்கிறாங்க, அடுத்த ஸ்டெப்பில் அது யாரும் பண்ணலை. அது அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. சரி, நம்ம ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த கதையில் அப்படியே முன்னாடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு பின்னாடியும் சேர்த்துட்டு நம்ம ஒரு கதையாக இதை ரெடி பண்ணோம். அந்த ஒரு பக்க கதையிலேருந்து அதற்கோட முன்கதையும் பின்கதையும் நம்ம சினிமாவுக்காக ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிவிட்டு பார்க்கும்போது பட்ஜெட்டும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. சரி, இதை பண்ணலான்னு. இதுவரை தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுட்டு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. கோயிலில் வந்திருப்பாங்க, தெருக்களில் வந்திருப்பாங்க, உங்கள் வீடுகள்லேயே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களாம் வந்து யாசகம் கேட்குறவங்க கிடையாது. அவங்க யாசகம் கேட்டாலும் அது ஒரு கலை. அது வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு பகல் வேஷம்ங்கிற ஒரு கலை. அந்த கலை இப்போ அழிஞ்சிருச்சு. அங்கேருந்து டிவேட் ஆகி வந்தவங்க தான் இவங்கெல்லாம் பாரம்பரியமாக இதை அப்படியே பண்ணிகிட்டே வராங்க. ராமரோட புகழ் பாடுவாங்க, நம்மள்ட்ட இருந்து யாசகம் கேட்பாங்க. நம்ம இந்த பர்டிகுலர் கேரக்டரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அவருடைய குழந்தைக்கும், பெண் குழந்தைக்கும் உள்ள ஒரு பாச போராட்டம், அதாவது ஒரு உணர்வுபூர்வமான கதை உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனாலும் இந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவங்களை எந்த சினிமாவும் பதிவு செய்யலை. ஸோ நம்ம முதன்முறையாக இவங்களுடைய கேரக்டர்ஸை நம்ம பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதான் பண்ணோம். அதனால தான் இந்த படம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தோணுச்சு. இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா வியாபாரம் எப்படி இருக்குது? உங்கள் படம் எப்படி திரையிட போகிறீங்க? ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை தான் இன்றைக்கி வியாபாரம்ங்கிறது இருக்குது. நம்ம ப்ரிவ்யூ ஷோஸ் எல்லாம் போட்டு வரவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி காமிச்சு அவங்க ஓகே சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம திரையரங்குக்கே வருது. சில படங்கள் வந்து அப்படி தான் வருது. ஸோ போட்டிகளும் இருக்குது, இங்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருக்குது. நம்ம படம் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நடுவில் ஒரு பெரிய போராட்டமே இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட போகும்போது மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கதை அம்சமுள்ள படங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ கண்கூடாக நம்ம பார்த்துட்டே வரோம். எல்லா படமுமே கதை அம்சம் உள்ள படம் எதுவுமே தோக்கிறது இல்லை, எல்லாமே நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு இயக்குனருக்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அப்படிங்கிறது ஒரு மலையாள படங்கள் எப்படி அந்த ஊரில் வரவேற்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக அதை வரவேற்கிறதுக்கு இருக்காங்க. அதுக்கு நடுவில் சில நம்ம சவால்களையும் சில ஸ்ட்ரகிள்ஸுகளையும் சந்திச்சுட்டு தேட்டருக்கு போகும்போது நமக்கான பலன் கிடைக்கிது. இப்போ வந்து இதில் நம்மளே ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா நம்ம தான் செஞ்சாகணும் சார். நம்ம தான் வந்து ப்ரிவ்யூஸ் போட்டு காமிக்கணும், வர டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு நம்ம தான் போட்டு காட்டணும். இப்போ அவங்க வந்து நம்ம படத்தை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு போடணும். இப்போ நம்ம ஒரு இயக்குனர் மட்டும் அப்படின்னா ப்ரொடியூசரோட தோள் கொடுத்து அவர் பக்கத்தில் நின்று அவருக்கான சப்போர்ட் நம்ம பண்ணலாம். ஆனால் எல்லா தயாரிப்பாளர்களும் இதை தாண்டி தான் தேட்டருக்கு வர வேண்டியிருக்கு. இங்கே ஒரு பெரிய ஒரு சின்ன படங்களுக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அவங்க பார்க்குறவங்க, ஆனால் அவங்களையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்க வியாபாரி, அவங்க படத்தில் 4 கமர்ஷியல்ஸ் இருக்கா, தெரிஞ்ச முகங்கள் இருக்கான்னு அவங்க பார்த்துட்டு தான் அவங்க வாங்குவாங்க. அவங்க செய்கிறதுலேயும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம படத்து மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம், இல்லை நம்ம படத்தை புரிஞ்சவங்கள்ட்ட நம்ம விற்கலாம். அவ்வளோதான். இங்கே 2 தான் பண்ண முடியும். இப்போ சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள்னால் இப்போ இன்றைக்கி சினிமாவில் நிறைய படங்கள் வரதே வந்து சின்ன சின்ன தயாரிப்பாளர்களால் தான் நமக்கு படங்கள் வந்துகிட்ருக்கு. திரையரங்கத்துலேயும் சரி, வெளியிடுறதுலேயும் சரி, வாரம் அதிகமாக பார்த்திங்கன்னா சின்ன படங்கள் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களும் அவங்களுக்கான தேட்டர்ஸ், அவங்களுக்கான ஆடியன்ஸை, இவங்க தான் என் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி நம்ம வந்து தேட்டர்ஸை போட்டோம் அப்படின்னா
அவங்களுக்கான கெயின் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எல்லாருமே என் படம் பலசோல வரணும், பெரிய பெரிய மாலில் வரணும், பிக் ஸ்க்ரீன்ஸில் எல்லாம் போடணுன்னா அவங்க வந்து ஸ்பைடர் மேனு ஹிந்தி படம்ங்கிறதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கான ஷோ காலையில் ஷோ கிடைக்கிது, இல்லை நைட் ஷோ கிடைக்கிது. ஸோ இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன், சில நேரத்தில் ஷோவே கேன்சல் ஆகுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய படங்கள் வந்து இப்போ ஒரு விழுப்புரம், திண்டிவனம் இந்த சைடில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன தேட்டர்ஸ், சிங்கிள் தேட்டர்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அங்கே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஷோஸ் கிடைக்கும். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், உங்களோட இப்போ நீங்கள் இளைஞர்களுக்கான படம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தேட்டர்ஸில் போகலாம். குடும்ப பங்கான ஒரு படங்கள் ஒரு பி சென்டர்ஸில் ரீச் ஆகும்னா நீங்கள் அங்கே தேட்டர்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இங்கே வியாபாரம் ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த வியாபாரத்தை தேர்ந்தெடுக்கிறதுல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் கரெக்டாக அவங்களே பிளான் பண்ணி நம்ம படத்துக்கான டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க தான் அப்படி முடிவு செஞ்சுட்டு இறங்கினாங்கன்னா ஓரளவு அவங்க லாஸ்லேருந்து கொஞ்சம் கெயின் பண்ணலாம். இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒரு தேட்டரில் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் ஒரு 100 நாள் கடந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு படம் வந்து உயிர் மூச்சு நம்ம சொன்னாங்க. நேற்று கூட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து அவர் பேசி ஒரு வீடியோ போட்டார். உயிர் மூச்சுங்கிற ஒரு படம் ஒரு பர்டிகுலர் தேட்டரில் 100 நாள் தாண்டி ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, நீங்கள் என்ன தேட்டர்ஸை சஜஸ்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் யாருன்னு டிசைட் பண்ணுறீங்களோ உங்களுக்கான கெயின் வரும். இதை விட்டு நம்ம அந்த சைடில் போனோம் அப்படின்னா அவங்க எடுக்கிறதா முடிவு தான் இருக்குவாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எஃப்எம்எஸ் தான் எஃப்எம்எஸ்ஸோ ஹிந்தியோ தெலுங்கோ அதை நம்ம விற்று தான் ஆகணும். அது வந்து அதர் சைட் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. அது நீங்கள் பெரிய படங்களுக்கு மட்டும்தான் எஃப்எம்எஸ்ஸில் தேட்டர்ஸில் போடுறாங்க. சின்ன படம்லாம் எஃப்எம்எஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வராது. அவங்க கேபிள்ஸு, அவங்க லோக்கல் கேபிள்ஸு, அவங்களோட சேட்டலைட் சேனல்ஸில் தான் நம்ம ரிலீஸ். எந்த சின்ன படமும் உங்களுக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எஃப்எம்எஸ்ஸில். பெரிய படங்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க. அது நீங்கள் பிஃபோர் ரிலீஸாக விற்றரலாம். அது விற்கலான்னா அதுக்கும் நீங்கள் பாடுபடணும். உங்கள் படத்தோட கண்டென்ட் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அங்கேயும் ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. இல்லை சார், அதுக்கான ஆட்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் தான் போய் பண்ணணும். எஃப்எம்எஸ் விற்கிறவங்கள்ட்ட நீங்கள் தான் போய், அது ஒரு 8 பேர் 9 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 பேர் 9 பேர் நீங்கள் தான் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் எஃப்எம்எஸ்ஸில் நீங்கள் சேட்டலைட்டில் தான் அவங்க போட போகிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களோட சேட்டலைட் சேனல்ஸ் தான் போட போகிறாங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் கேட்டு உங்கள் படத்தை என் கண்டென்ட் இது தான், இவ்வளோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, இல்லை எல்லோரும் புதுவங்களாக இருக்கா, ஆனால் கண்டென்ட் நல்லா இருக்குன்னா அவங்க சொல்கிற ரேட் இருக்கும். அந்த படத்துக்கான வியாபாரத்துக்கான ரேட் அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். எது எளிமை கிடையாது. அது ஒரு டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம வந்து சின்ன முதலீட்டில் படம் எடுத்துட்டோம் அப்படின்னா இயக்குனரும் தயாரிப்பாளர் மட்டும்தான் நீங்கள் போராடி படத்தை வெளியில் கொண்டு வரமே தவிர, அது பர்சனலாக இப்போ ஒரு தயாரிப்பாளர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா மூத்த தயாரிப்பாளர்கிட்ட, சார் நான் பட்ஜெட் இவ்வளோ வச்சுருக்கேன், என்னுடைய பட்ஜெட் கரெக்டாக, இயக்குனர் போட்டு கொடுத்த பட்ஜெட், அவரு புதுசு சார், இயக்குனர் போட்டு கொடுத்த பட்ஜெட் கரெக்டாக, நான் டீம் எப்படி வச்சுக்கணும் சார், இந்த டெக்னீஷியன் ஓகேவா, இந்த டெக்னீஷியன் ஓகேவா, ஒரு கலந்துரையாடல் அவங்க போய் அவங்களோட பண்ணிக்கலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி பண்ணுங்கள் சார், படம் முடிச்சுட்டு வாங்க, இவர் ஒருத்தர் இருக்கார், இவர்கிட்ட நீங்கள் காமிச்சிங்கன்னா இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தான் அவங்க சொல்லுவாங்க. இங்கே டேரக்டர் தான் கதை ரெடி பண்ணுறாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸோடு உட்காந்து பண்ணுறாங்க. நான் தப்பாக சொல்லலை, பண்ணுறாங்க. ஆனால் சில படங்கள் ஒரு ரைட்டர்ஸ் வர்றாங்க, கூட உட்காந்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அட்லாஸ்ட் முடிவு வரைக்கும் டேரக்டர் தான் முடிவு எடுப்பார். இப்போ நீங்கள் மணிரத்னம் சார் பார்த்தீங்கன்னா சுஜாதா சாரை நல்லா யூஸ் பண்ணாங்க, பாலகுமாரன் சாரை யூஸ் பண்ணாங்க, நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் டேரக்டர்ஸே அவங்க பேரை போட்டுக்கிறாங்க. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூலேயும் சொன்னேன். இப்போது ரைட்டர்ஸில் நீங்கள் போகும்போது இன்றைக்கி அவங்க வந்து அதர் லாங்குவேஜஸில் நம்ம கொடுக்குறோம், அதாவது ஓடிடிலே கொடுக்குறோம். ஓடிடிலே ஒரு 7 லாங்குவேஜ் 8 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பேமெண்ட்ஸை அவங்க கேட்குறாங்க, கிரெடிட்ஸை அவங்க கேட்குறாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, டேரக்டர் நீங்களே வந்து கதை எழுதிடுங்க, நாளைக்கு விற்கிறதுல ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற சில விஷயத்தில் டேரக்டர்ஸே அவங்களோட கதையை தான் கொண்டு போய். நான் ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தை பேர் சொல்லலை, கதை கேட்டிருந்தாங்க, கதையை அனுப்புங்க, சினாப்சிஸ் அனுப்புங்கன்னாங்க. சினாப்சிஸ் அனுப்பலாங்கும் போது அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளி நபர்கள், வெளி கதைகள், எழுத்தாளர்கள் கதையை கொண்டு வர வேண்டாம், உங்கள் கதையை நீங்கள் கொண்டு வாங்கங்கிறாங்க. இப்போ நடைமுறை சிக்கலில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அதை பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. டேரக்டர்ஸ் தான் கதை யோசிக்கணும், டேரக்டர்ஸ் தான் எழுதணும், டேரக்டர்ஸ் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி எழுத்தாளர்னு ஒருத்தர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கேரக்டர் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி அந்த அழகு தான் மிஸ் ஆகுது. இன்றைக்கி எல்லாம் கதை சொல்லிடுறாங்க, பேக்கடாக கதை சொல்கிறாங்க. ஒருத்தன் வர்றான், இப்படி ஒரு விஷயம் பண்ணுறான், இப்படி போகிறான், அவன் யார், அவனுடைய கேரக்டரைசேஷன் என்ன, அவன் குடும்பம் என்ன,
இந்த டீட்டெயிலிங்லாம் இருக்கு இல்லையா, டீட்டெயிலிங்லாம் வந்து நிறைய மிஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர்கள் இல்லை. நீங்கள் சுஜாதா சார் படம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருப்பார். அந்த ஒரு ஹீரோக்கான ஒரு விஷயங்கள் அத்தனையுமே சொல்லுவார். ஸோ அந்த டீட்டெயிலிங் தான் இன்றைக்கி வந்து மிஸ் ஆகி எழுத்தாளர் இருந்தால் இன்றைக்கி நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரி இன்னும் நல்ல படங்கள்லாம் வரும். மலையாளத்தில் ஏன் கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த டீட்டெயிலிங் தான். எழுத்தாளர்களையும் கொஞ்சம் கூட வச்சுட்டு அதுக்குன்னு எல்லா படமும் நாவல்லையே பண்ணணும், சிறுகதையே பண்ணணும்னு நான் சொல்லலை. எழுத்தாளர்கள் கமர்ஷியல் படங்கள் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் இப்போ சுபா சார் பண்ணிகிட்ருக்காங்க, எஸ் ராமகிருஷ்ணன் சார் பண்ணுறாரு, பாஸ்கர் சக்தி சார் பண்ணுறாரு, நிறைய பேர் இருக்காங்க. எழுத்தாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் சார். ஜெயமோகன் சார் பண்ணிகிட்ருக்காரு, தமிழ் மகன் சார் பண்ணுறாரு, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கதைக்கு யார் பெஸ்ட்டு? நம்ம கதை இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஆக்ஷன் பேஸ்டு எடுக்கிறீங்களா, ராஜேஷ்குமார் சார்கிட்ட போங்க. சார் இந்த மாதிரி நான் ஒரு கதை எடுத்திருக்கேன், ஒரு 10 நாள் சார், ஒரு 5 நாள் டைம் கொடுங்க சார், உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், ஒரு அமௌண்ட் நான் ப்ரொடியூசர்ட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், உங்கள் பேரை நான் கிரெடிட் கார்டில் போடுறேன். ஒரு ஆக்ஷன் கதை, ஒரு க்ரைம் த்ரில்லர் கதை, நீங்கள் ராஜேஷ்குமார் சாரோட உட்காந்து ஒரு 4 நாள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உட்காந்து படம் இது பண்ணும்போது அப்போ உங்களுக்கு எப்படி வரும்னா, நீங்கள் பண்ணுறதை காட்டிலும் அவரோட உட்காந்து பேசும்போது இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இங்கே என்னென்னா கதையை அவருக்கு தெரியாமல் எடுக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம். அவர்கிட்டே கேட்டால், ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு அமௌண்ட்டு கொடுங்க, ஒரு 5 நாள் டிஸ்கஷனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க, இல்லை என் கதைக்கு நான் கொடுத்துறேன் ஒரு கிரெடிட் கொடுங்க, ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்க போகிறார். அதை கொடுத்துட்டு நம்ம பண்ணிக்க போகிறோம். அப்போ நல்ல படங்கள் வரத்துக்கு இதுதான் ஒரு ரீசன். நம்ம எழுத்தாளரையும் வச்சுக்கணும், நல்ல நல்ல ஒரு பழக்கப்பட்ட கதையை எடுக்காமல் புது புது விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணோம்னா நல்ல கதைகள் வரும். இது வந்து தமிழக அரசுக்கு நான் ஒரு மாண்பு முதல்வருக்கு ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறேன். கண்டிப்பாக அது கைத்தட்டல் தான் என்றைக்குமே ஒரு ஊக்கமாக இருக்கும். விருதுகள் தான் ஒரு கலைஞர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். விருதுகள் தான் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். அதனால் நிறுத்தி வைத்திருக்கிற அந்த விருதுகளை வந்து இன்னும் விரைவில் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அறிவித்து கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது என்னென்னா, இப்போ அரசாங்கமே ஒரு மினி தேட்டர்ஸ் மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குது, அரசாங்க லைப்ரரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய அரசாங்கத்துக்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ கவர்மெண்ட் தேட்டர்ஸ் ஒரு மினி தேட்டர்ஸ் மாதிரி ஒரு 100 பேர், ஒரு 150 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு மினி தேட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா, அதில் ஒரு சலுகைக்கான ஒரு டிக்கெட்டு போட்டுட்டு நம்ம அது ஒன்று பண்ணலாம். ஒரு மினி தேட்டர்ஸ் அரசாங்கமே ஒன்று வந்து உருவாக்கி கொடுக்கலாம். இல்லை மினியில் ஒரு ஓடிடி, அரசாங்கமே ஒரு ஓடிடியில் ஒன்று பண்ணலாம். அப்போது எல்லா படங்களும் வரும்போது உங்களுக்கு இப்போ ஒரு வெள்ளிக்கிழமையான ஒரு 12 படம் வருது அப்படின்னா, இன்னும் நமக்கு ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு, ஓடிடியில் விற்கிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மானியமும் சரி, விருதுகளும் சரி வழங்கினா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். மாண்பு முதல்வர் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இயக்குனர் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, கைத்தட்டல்கள் தான் என்றைக்குமே கலைஞர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும். அதனால் விருதுகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு அரசு விருதுகளை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தயாரிப்பில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு படம் எடுத்து அந்த மானிய தொகை வந்து இன்னும் வராமல் இருக்காங்க. ஒரு 7 லட்சமோ என்னமோ கொடுப்பாங்க மானிய தொகை. அந்த மானிய தொகை கிடச்சதுன்னா கூட இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள பொருளாதார ரீதியாக அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து பயன்படுவாங்க. அதனால் ஐயா வந்து தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அதையும் கொஞ்சம் அறிவிச்சிட்டிங்கன்னா திரைப்பட உலகத்தில் வந்து எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ வானரன் இந்த படத்தோடைய வந்து ஆரஞ்சு பிக்சர்ஸ் சார்பாக எங்கள் அண்ணன், அதாவது ராஜேஷ் பத்மநாபன் அவங்களும் சுஜாதா ராஜேஷ் அவங்களும் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை. இதோட ஒளிப்பதிவாளர் வந்து நிரஞ்சந்தர். இதற்கு முன்னாடியே வந்து சகா படம்லாம் பண்ணியிருந்தார், அவர் வந்து பண்ணியிருக்கார். இசை வந்து ஷாஜகான். இந்த ஷாஜகான்கிற என்னோடய இன்ஸ்டியூட்லேருந்து ஒன்றா படிச்சுட்டு, ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து ஒன்றா படிச்சுட்டு வந்தவங்க. எடிட்டர் வந்து ஜித்து பண்ணியிருக்காரு, ஜித்து ஜீவா அவர் பண்ணியிருக்காரு. பாடல்கள் வந்து செந்தமிழ் எழுதியிருக்காரு. இசை வந்து நம்ம ஷாஜகான் சொன்னோம். எஸ்எல் பாலாஜி கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. பிஆர்ஓ வந்து வெங்கட் சார், அவர் வந்து பிஆர்ஓ வந்து அவர் பண்ணியிருக்காரு. இதில் இந்த படத்தில் வந்து மெயினாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, கலைகள், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள்லாம் இருக்குது. அந்த கலைகளில் இருக்கிறவங்களை பற்றியும் நம்ம லைட்டாக டச் பண்ணிவிட்டு கமர்ஷியலாக தான் அப்பா பொண்ணுக்கான ஒரு பேக்ட்ராப் தான் சொல்லியிருக்கோம். இதில் வந்து அந்த மேடை கலைஞர்கள்லாம் இருக்காங்க. இந்த டி ராஜேந்தர் சார், விஜயகாந்த் சார் மாதிரி மேடை கலைஞர்கள் இருக்காங்க. ஏன்னா இவங்களாம் வேஷம் போடுறவங்க, ஸ்டேஜில் வேஷம் போட்டு பண்ணுறவங்க, இவங்க தெருக்களில் வேஷம் போட்டு ஸோ அவங்களோட லைஃப்பையும் நம்ம டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயகாந்த் சார் கிட்டப்படியும் வந்து ஒருத்தர் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. நாமக்கல் விஜயகாந்த் சார் வந்து ஃபுல்லாக ஒரு மெயின் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. உள்ளே வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கா குடும்ப படம், ஒரு கமர்ஷியலாக இருக்கும் இந்த படம். அதனால் நீங்கள் இந்த மாதம் எண்டில் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம்.
தேட்டரில் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே திரைக்கு வந்து பார்த்து ஆதரவு தருமாறு நான் கேட்டுக்கிறேன். S2 நேயர்களுக்கு இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த பேட்டியை பார்த்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார்.